ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே எஸ்டிகே வர்சஸ் வசந்தோடைய பேரல் மோனோ ஆம்பை நம்ம ஒரு கம்பேரிசன் மாதிரி போடலான்றதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம கம்பேரிசன் வீடியோவுக்கு செட்டப் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டிஎம்கே சாக்கெட்டில் என்கிட்ட இருக்கிற இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடோட ஸ்பீக்கரு, அதை இந்த மாதிரி ஒரு புஷ்புல் சுவிட்ச் கூட நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த எல்லோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டுங்க. இந்த வயலட் கலர் பார்த்தீங்கன்னா காமன், இங்கே இருக்குது பார்த்தீங்களா வயலட் கலரு, இதுதான் பார்த்தீங்கன்னா காமனு. இதை பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருடைய ப்ளஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ கிரவுண்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் கொடுத்தாச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நம்ம புஷ் பண்ணும்போது நமக்கு எஸ்டிகே ஒரிஜினல்லேருந்து பாடும். இதை எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த போர்ட்லேருந்து பாடுங்க. நீங்கள் ஆம்போட இன்டீரியர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்டிகே நான் ஒரிஜினல் தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன் நான். ஸோ அவர் சொன்ன மாதிரி இது ஒரிஜினலாக இருக்குதா இல்லை அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை செக் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஒரு மேனுஃபேக்சரர் சைட்லேருந்து அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்குறது தாங்க. எனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி, அப்போ தான் அதோடைய உண்மைத்தன்மை என்னன்றது புரியும். அதனால தான் நாம் இந்த வீடியோவை மேக் பண்ணுறாங்க. இப்போ நான் சாங் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் தான் நான் செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பென்ட்ரைவில் வேறு ஃபார்மேட்டில் நல்ல ஃபார்மேட்டில் வச்சுருக்கிறீங்க, அதனால் அவங்கள்ட்ட ஆடியோ கிளாரிட்டி அப்படி இருக்குது, இந்த போர்டு நல்லா போகணுன்றதுக்காக அந்த மாதிரி போட்டு காட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நான் நார்மலாக பாருங்கள், யூடியூப்பில் இருக்கிற இத்தனைக்கும் ரீமாஸ்டர்டு சாங் கூட இல்லை, நார்மலாக இளையராஜா அஃபிஷியலேருந்து செக் பண்ணுற சாங் தாங்க. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன அப்படின்றத வீடியோவோடைய பிட்வீனில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வசந்தோடைய 4 ஃபெட்டில் ஓடிட்டு இருக்குது, பேரல் மோனோ ஓடிட்டு இருக்கு. நான் அப்படியே எஸ்டிகேக்கு மாத்திரம் பாருங்க, ஹெட்ஃபோன் இருந்தால் போட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கு அப்போதான் டிஃபரன்ஸ் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் ஆடியோ ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரிஜினல் எஸ்டிகேக்கும் இப்போது இந்த பிராண்டில் போட்டிருக்கிற போர்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எனக்கு எஸ்டிகேல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2% பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸ் ஜாஸ்தியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 4191 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஓகேங்களா? அதுக்கும் இந்த போர்டு தான் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கிறோம். எனக்கு இதில் இந்த போர்டில் ஒரு 2% பேஸ் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வேறு, எஸ்டிகேல இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வேறு. ஸோ இங்கே நம்ம எஸ்டிகே ஒரு ரேஞ்சில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வேறு. சரிங்களா? பட் ஒரிஜினல் நம்ம இப்போ கிடைக்கிறது இல்லை. அதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த ஃபெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இந்த சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லும் போதும் ஆக்சுவலாக நான் நம்பலை. இப்போ நான் செக் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கே இதோடைய அவுட்புட் என்னன்றது தெரியுது. ஓகேங்களா? அதே மாதிரி இது எவ்வளோ வோல்டேஜ் எடுக்குது, எஸ்டிகே அதே பாட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் எடுக்குதுன்றதையும் நம்ம இந்த இதிலே பார்த்துடலாங்க. நான் மறுபடியும் பாட்டை ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஸோ உங்களுக்கு மீட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ரோபு. உங்களுக்கு ஐடியலாக பாருங்கள் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்ட்டு. 36.7 இருக்குது. இதே நான் லோடு கொடுக்குறேன் பாருங்கள். அப்படியே பேஸ் ஏற்றுறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள், நான் உங்களுக்கு எஸ்டிகேக்கு மாத்திரம் பாருங்க.
நம்ம இதை வந்து செக் பண்ணியாச்சு. இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லைங்க, நான் நிறைய பாட்டு நான் போட்டு செக் பண்ணிட்டேன். எனக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம ஒரிஜினல் கிடைக்காத பட்சத்துக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எஸ்டிகே மாடியூல் அதுக்கும் சரி இதுக்கும் சரி டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே இருக்குதுங்க. நான் வேறு எஸ்டிகே மாடியூல் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எஸ்டிகேல நான் என்ன கேட்குறோன்னோ எனக்கு இதில் அப்படியே இருக்குது. என்ன அந்த பேஸ் அது மட்டும் எனக்கு ஒரு 2 to 3% மட்டும் உள்ளே போன மாதிரி இருக்குது, அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த போர்டு வந்து நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி அந்த மேனுஃபேக்சரர் சொன்னதும் உண்மை தான், எஸ்டிகேல கேட்குற ஃபீல் இருக்குதுங்க. நான் வந்து இதில் வந்து பொய்யா எதுவும் சொல்லலை, நீங்கள் இதை வாங்கி போட்டு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருக்கிறீங்க எஸ்டிகே மாதிரி ஒருபோதும் வராதுன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் வீடியோவை நல்லா தெளிவாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? எஸ்டிகேக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி எஸ்டிகேவே நான் சொல்ல கிடையாது, சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு ஒரு மிமிக்ரி பண்ணுறோன்னு வைங்க, சரிங்களா? ஒரு ரஜினி மாதிரி மிமிக்ரி பண்ணுறோம் அப்படின்னா இன்னொருத்தர் பேசுகிறனா அவர் ரஜினி ஆகிட முடியாது, அவரை மாதிரி இவர் பேச தான் முடியுமே தவிர்த்து அவருடைய ஃபுல் கேரக்டர் நமக்கு வந்துடாது. அதே மாதிரி தான், ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு நண்பர் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து போட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவர் ஃபோனும் எடுக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து ரொம்பவும் வந்து எப்படி சொல்கிறது, தவறுங்க. முடிஞ்சால் வந்து இந்த போர்டை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். பிடிக்கலையா டேரெக்டாக சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் வந்து தேவையில்லாத கமெண்ட்லாம் வந்து போடுற வேலை வந்து வச்சுக்காதீங்க, சரிங்களா? அந்த ஒரு நபர் வந்து யாருன்னு தெரியும், அந்த நம்பருமே எடுத்தாச்சு, ஓகேங்களா? என்னோட சேனல் மட்டும் இல்லை, இவருக்கு வந்து ஒரு 4-5 சேனல் அவருக்கு இதுதான் வேலை, இவருக்கு போட்டுகிட்டே இருக்கிறது தான். அவர் இன்கேஸ் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாருன்னா நான் நெக்ஸ்ட் டைம் அந்த நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போட்டுருவேங்க, அதுக்கு ஒரு வீடியோவை போட்டுருவேன் நான், ஓகேங்களா? இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட்டை வந்து தவிர்க்க நான் பார்க்குறேங்க. சும்மா என்ன ஏதுன்னே தெரியாமல் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. நான் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன், ப்ரைஸ் வந்து இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. அது அவரை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி இதோடைய போர்டோட காஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஒரு 700 rupees தான் வரும். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு 750 to 850 வரும்னு சொன்னேன், பட் 750 தாங்க உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? நம்ம இப்போ இன்னொரு ஒரு பாட்டை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 ஃபெட்டில் பாடிட்டு இருக்குதுங்க, பேரல் மோனோவில். அப்படி எஸ்டிகே மாத்திரம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த போர்டில் வந்து கெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ட்ரிபிள் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், நான் போர்டு கிட்டிங்க பாருங்கள், 560 போட்டிருப்பாங்க, 560 ohm இதில் போட்டிருப்பாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த போர்டில் வந்து 270 ohms போட்டிருப்பாங்க, அதுக்கு ரீப்ளேஸாக நீங்கள் 560 ohms போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு 1 or 2 PF போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு 470 ohms நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கம்பாரிசன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.